ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 7வது மாதத்தில் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கடந்து போன 6 மாதங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு, தேவனாகிய கர்த்தருடைய பராமரிப்பு, அவருடைய வழிநடத்துதல் எல்லாம் நம்மோடு கூட இருந்ததற்காக நாம் தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தின் பாதி நாட்கள் கடந்து போய்விட்டது. இன்னும் இருக்கக்கூடிய மீதி நாட்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளிலேயும் கூட உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் நடத்துவதற்கு இது போதுமானதாக இருக்கும். தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். தேவன் நமக்கு நன்மைகளை செய்கிறார். தேவன் எப்பொழுதுமே நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே சின்ன சின்ன காரியங்களை செய்கிறவர் அல்ல, அவர் பெரிதானவைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் நாமே நினைத்து பார்த்திராத அளவிலே அவர் காரியங்களை நமக்காக செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இந்த மாதத்திலேயும் கூட பிள்ளைகள் நல்ல கோர்ஸில் சேர்ந்திருப்பார்கள், நல்ல காலேஜில் சேர்ந்திருப்பார்கள். பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபத்தையெல்லாம் கேட்டு பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்ணோடு பாஸ் ஆகவும் நல்ல காலேஜுகளிலே நல்ல ஸ்கூல்களிலே நல்ல கோர்ஸிலே சேருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். தொடர்ந்து பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்வாராக. யோசேப்பை போல அந்த ஸ்தலங்களிலே அவர்கள் பிரகாசிப்பார்களாக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் 7வது மாதத்தின், அதாவது ஜூலை மாதத்தின் 20ஆம் தேதி, இந்த மாதம் 20ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு இந்த மேட்டுப்பட்டி ஆலயம் என்று சொல்லி 20 வருடங்களாக அந்த பகுதியில் ஊழியம் செய்கிறோம். அதனுடைய 20ஆம் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த கூட்டம் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பிரேக் த்ரூவை உண்டு பண்ணும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பாருங்கள், நீ அறியாததும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதுவரை எண்ணி பார்த்திராத, நினைத்து பார்த்திராத, சிந்தனைகளுக்கு எட்டாத அப்படிப்பட்ட காரியங்களை இந்த மாதத்திலே தேவன் செய்ய போகிறார். நீ அறியாததும், இதுவரை உன் வாழ்க்கையில் நீ அறிந்ததே கிடையாது, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை உணர்ந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட மேலான காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் உங்களுக்காக இந்த மாதத்தில் அவர் செய்ய விரும்புகிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. வில்லியம் கேரி இங்கிலாந்து தேசத்தினுடைய ஒரு மிஷனரியாக அவர் இருக்கிறார். அவர் அங்கே ஷூமேக்கர், செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக அவர் தைத்து கொண்டிருக்கிறதான வேளையிலே இந்திய வரைபடத்தை அவர் ஸ்தலத்திலே வைத்து அவர் ஜெபித்து கொண்டே, இந்திய தேசத்துக்காக ஜெபித்து கொண்டே அந்த ஷூமேக்கர், அதாவது செருப்பை தைத்து கொண்டிருப்பார். அவருக்கு ஒரு முறை இந்தியாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த மிஷனிடத்தில் அவர் விண்ணப்பித்த பொழுது அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் இந்திய தேசத்துக்கு பின்னாட்களிலே வந்தார். கல்கத்தா மாநிலத்துக்கு வந்து மிகப்பெரிய கல்வி பணி, புரட்சிகரமான காரியங்களெல்லாம் அவர் செய்தார். சதி என்கிற உடன்கட்டை இருக்கிற இந்த பழக்கத்தை எல்லாம் ஒழித்ததுனால கவர்மெண்ட் அவரை கனப்படுத்தி அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கிறது. சராம்பூர் யூனிவர்சிட்டி பெரிய கல்வி சாலைகளெல்லாம் நிறுவி நீங்காத இடத்தை அவர் பிடித்தார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவனிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். வில்லியம் கேரியுடைய பின்புலத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் கடந்து வந்த பாதைகள் மிக கரடுமுரடான காரியங்கள்.
இப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது, இங்கிலாந்து தேசத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது கப்பலிலே தன்னுடைய மகன் இறந்து போய்விட்டான். இந்த காட்சியை பார்த்த அவனுடைய மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டவளாய் மாறிவிட்டார்கள். தாங்கொன்னா துயரத்தோடு அவர் கரை வந்து சேர்ந்தவுடன் அவரே அந்த பிள்ளையை அவர் அடக்கம் பண்ணினார். அதோடு கூட அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த மனைவியோடு அவர்கள் மிகுந்த சில நேரங்களிலே பல காரியங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டதனால் இதையெல்லாம் பொறுத்து அவர் இந்த ஊழியத்தை தொடங்கி ஸ்லம் பகுதியில் மிகப்பெரிய மேற்கு வங்காளத்தில் பல மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து பல காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய காரியம்தான் பெரிய காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். ஏன் பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேவன் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் ஆழங்களிலே அதிசயங்களை செய்கிறவர், அவர் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர். அந்த தேவனிடத்தில் நாம் நெருங்கும் பொழுது அவருடைய சாயல் நமக்குள்ளே வருகிறது. அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை இதுதான் சொல்கிறது, நீ அறியாததும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்த்திராத அளவிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மால் நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல, நம்மால் பெரிய காரியங்களை செய்வதற்கான எந்த ஏதுக்களும் நம்மிடத்தில் கிடையாது. நம்மோடு இணைந்திருக்கிற தேவன் பெரிய தேவனாக இருக்கிறபடினாலே பெரிய தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இதை செய்யும் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கடைசி நேரத்தில் தவறெல்லாம் செய்துவிட்டால் உண்மைதான், கர்த்தாவே ஒரு விசை நினைத்தருளும் என்று சொல்லி சிம்சோன் கேட்ட பொழுது, அந்த ஜெபத்தையும் கேட்டு அந்த தூணை அசைத்த பொழுது பல ஆயிரம் பெலிஸ்தியர்களுக்கு முறிந்து போனார்கள், விழுந்தார்கள். ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அடித்து கொல்லக்கூடிய வல்லமையை சிம்சோன் பெற்றிருக்கிறார். வேதத்திலே பார்க்கும் பொழுது பல தேவதாசர்கள், பல தேவ மனிதர்கள் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட செங்கடலிலே கோலை நீட்டின பொழுது செங்கடல் பிளந்தது. ஹல்லேலூயா! இந்த மாதத்தில் உங்களுக்கான புதிய வழியை தேவன் திறக்க போகிறார். உங்கள் ஊழியத்திற்கான புதிய வழியை திறக்க போகிறார். உங்கள் குடும்பத்திற்கான புதிய வழியை திறக்க போகிறார். இதுவரை நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் தோல்வி தோல்வி தோல்வி, இதையெல்லாம் இன்றைக்கு வெற்றியாக முடிய பண்ண போகிறார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரப்போகிறது. ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா! விசுவாசத்திலானால் நீங்கள் ஆமென் என்று சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அதை செய்ய போகிறார். நம்முடைய தேவன் பெரிய தேவன். சிறிய ஆட்களை கொண்டு, சிறிய மனிதர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். வேதத்தெல்லாம் ஃபுல்லாக தேடி பார்க்கும்பொழுது பெரிய ஊழியக்காரர்கள் சின்ன ஊழியக்காரர்கள் என்பது கிடையாது. யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்தியிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஒரு ஜெபிக்கிற மனிதன் ஒரு செயல்படுகிற மனிதனாக இருக்கிறான். ஒரு ஜெபிக்கிற மனுஷன் சோதனைகளையும் வேதனைகளையும் படிக்கற்களாக மாற்றி உயர்கிற மனிதனாக இருக்கிறான். நீங்கள் மனிதனிடத்தில் எந்த காரியத்தையும் சொல்லிவிடாதீர்கள். உங்களுடைய குறைவுகளையோ, உங்களுடைய இயலாமைகளையோ, உங்களுடைய இல்லாமைகளையோ மற்றவரிடத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் எப்பொழுது விழுவீர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சந்தோஷப்படுவதற்கு ஏதுவாக தான் இருக்குமே தவிர, ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் சொல்வீர்களேயானால் பெரிய காரியம் செய்வதற்கு, புதிய வழிகளை திறப்பதற்கு, புதிய பாதைகளை திறப்பதற்கு, உங்கள் பிசினஸில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தையும் மனிதனிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், வேதத்தில் ஒரு அற்புதமான வசனம் ஒன்று இருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பில்லை, ஆனால் சங்கீதம் 31:19 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! நீங்கள் உண்மையாகவே கர்த்தரை நம்புகிறீர்களா? கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? காலை மாலை என் நேரமும் தேவனை துதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, தேவனை நெருங்கி சேர்கிறவர்களாக, பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்றால்,
அதை கணக்கிட முடியாது, அதை லிமிட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்காக எனக்காக செய்ய தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தான் சிறைச்சாலையில் இருக்கிறார் யோசேப்பு. பல பாடுகள், குழியின் அனுபவங்கள், போர்த்திபாரின் மூலமாய் தவறான குற்றச்சாட்டுகள். ஆனால் நேரம் வரும்பொழுது யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் கண்ணீரையும் நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கான நன்மை இப்பொழுதே வந்துவிட்டது. ரைட் நவ், இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுதுங்க. உங்கள் கோர்ட் கேஸில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற வீடை கட்ட முடியாமல் போட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, புதுசாக கட்டி எழுப்பும்படி ஆண்டவர் உதவி செய்வார். கடந்த நாட்களில் இடத்துல ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாழான மண்மேடுகள் கட்டப்படும். அதை தொடர்ந்து என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பாழான மண்மேடுகளையே அவர் கட்டுவாரேயானால் உங்கள் குடும்ப வாழ்க்கையை அவர் கட்ட மாட்டாரா? உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? உங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டாரா? இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் இப்பொழுது உங்களோடு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உன்னுடைய நன்மைகள், தேவன் நல்லவர், அவர் நன்மை மட்டுமே செய்கிறவர். பிசாசு கெட்டவன், அவன் கெட்ட காரியங்களை தான் மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் ஆண்டவர் தொடரும்படி செய்வார். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் கர்த்தர் கூட இருப்பார். வேலை ஸ்தலத்திலே கூட இருப்பார். போக்குவரத்திலே கூட இருப்பார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அடுத்தபடியாக யோபு பக்தன் சொல்கிறார் பாருங்கள், ஒரு அற்புதமான வசனம், அருமையான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத, நினைத்து பார்த்திராத காரியங்களை செய்கிறதுக்கு அவர் நினைச்சே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படி நடந்துச்சு அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர் அல்லவா? அவர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை களிப்பாக்க போகிறார். இந்த புதிய மாதம் உங்களுக்கு நன்மையின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக, பாதுகாப்பின் மாதமாக, உங்களை தேவன் வழிநடத்துகிற மாதமாக, நன்மையும் கிருபையும் தொடர்கிற மாதமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல படிப்புக்காக நன்றி செலுத்திக் கொண்டிருங்கள். நல்ல பிள்ளைகளுக்கு நடந்த திருமணத்திற்காக நன்றி செலுத்திக் கொண்டிருங்கள். தேவனோடு கூட நெருங்கி ஜீவிப்பான சூழ்நிலையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்திக் கொண்டிருங்கள். பிள்ளைகளை கர்த்தருடைய காரியங்களில் கர்த்தருடைய பயத்திலே வளர்க்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்திக் கொண்டிருங்கள். ஆலயத்திலேயும் ஆலயத்துக்கான காரியங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதுக்கான காரியங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். சிறிய காரியமோ பெரிய காரியமோ நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தர் நல்லவராக இருந்து கடந்து போன 6 மாதங்களாய் கண்ணையுமே காக்கிறதில் பார்த்து இது 7வது மாதத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், முதல் நாளிலே வந்து இந்த மாதம் முழுவதும் முக்கான ஆசீர்வாதங்களை வார்த்தையின் மூலமாய் பெற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிதானவைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை கட்டளையிடுங்க. வேலை ஸ்தலத்தில் ஒரு பிளஸ்ஸிங்கை கட்டளையிடுங்க. குடும்ப வாழ்க்கையில் பிளஸ்ஸிங்கை கட்டளையிடுங்க. எங்கள் திருச்சபை வாழ்க்கையில் பெருக்கத்தை என் தேவன் கட்டளையிடுவீராக. ஆத்துமா அறுவடையை எங்கள் மூலமாய் நடைபெறும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர கர்த்தர் அந்த கிருபையின் அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. தேவன் சொன்னது போல உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சொன்னது போல எங்கள் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் பெரிய மனிதரெல்லாம் வந்து ஆண்டவரே உமது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே ஒரு வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. தேசத்தில் காணப்படுகிறதான ஆண்டவரே உலக நாடுகளில் காணப்படுகிறதான சண்டைகள் யுத்தங்களெல்லாம் ஓய்ந்து ஆண்டவரே சமாதானமும் சாந்தியும் நிலவும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. தேசத்திற்கு சமாதானம் உண்டாவதாக. தேவன் இந்த இந்திய தேசத்திற்கு கொடுத்திருக்கிற புதிய ஆட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆட்சியாளர்கள் ஆண்டவரே இந்த நாட்டை நல்ல முறையில் ஆண்டவரே ஆளுகை செய்யவும், ஏழை எளிய மக்களை முன்னேற்ற பாதையில் நடத்தவும் அப்பா நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.